திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் உள்ள எம்பிராட்டி மட்டுவார்குழம்பு சமேத தாய்மானவருடைய பொன்னார் மலர் பாத கமலங்களை வணங்கி ஐயாம திருவர்களாலும் அடியவர்களுடைய மாபெரும் கருணையினாலும் இன்றைய நாளிலே திருநாவுக்கரசு பெருமானுடைய சரிதத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 256 பாடல்கள் வரை சரிதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இங்கு பிள்ளை அவர்களும் அரசரும். இங்கே பொன்னி நதி பொய்த்து போயிடுது. பொன்னி அப்படின்னாலே காவிரி நாடு, காவிரி வளம் குலைக்கும் திருநாடு தென்னகம். இப்படி பருவநிலை மாறுதலால் பருவம் மாறி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பருவம் மாறும்போது பஞ்சம் வருது. இங்கே பருவம் பொய்த்ததுன்னு சொல்கிறார். பருவம் பஞ்சம் தலைப்பட்டதுனால பொன்னி நதி வற்றியது. மண்ணுயிரெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, மண்ணுயிர் அனைத்தும் காய்ந்த மலிந்தன இறந்தன எப்படின்னு சொல்லலாம். வையகம் எங்கும் வர்க்கடமாய். இங்கே பொன்னதி எங்கேருந்து பெருக்கெடுக்குது அப்படின்ற செய்தியை அப்படி சொல்கிறார். வர்க்கடமாய்னா இங்கே தென்னகத்தில் மட்டும் இல்லாமல் வடக்க நோக்கி என்ன இருக்குது? பல நாடுகள் இருக்குது. சிந்து நதி இருக்குது, எத்தனையோ நதிகளும் இருந்தாலும் கூட இங்கே பொன்னி நதி வற்றுறதுக்கு காரணம் நீர் இல்லாமல். பொன்னி நதி வற்றிடுச்சினாலே வடக்கையும் நீர் வரப்பு குறைஞ்சிரும் அப்படின்றது இயல்பாக சொல்கிறார் பெருமான் சேக்கிழார். அதனால தான் இங்கே வையகம் எங்கும் வர்க்கடமாய் பிள்ளையார்க்கும் அரசர்க்கும் கனவிடை தோன்றார். கனவுல தோண்டியப்பா வறுமை வந்துருச்சு, அதனால் திருவீழிமிழலையில் படிக்காசு வைக்கிறேன், இந்த காசு எடுத்து ஏல உம்மை வழிபடுவாருக்குன்னா என்ன? ஏல உம்மை வழிபடுவார்னா எம்பெருமானுடைய திருவடியை சிந்திக்கின்ற அடியவர்களுக்கு முக்கியமாக அட்டிட்டல் உணவிடுங்க. அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு சைவ சமயத்துக்கு அரும்பாடுபடுற நாயன்மார்களுக்கு சாமி அதான் ஏல உம்மை வழிபடுவாருக்கு இங்கே உணவு கொடுங்கன்னு சொல்லி சாமி கனவடை சொல்லிட்டு மறைஞ்சிட்றார். அப்போ இறையோன் அடியார்களுக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாதுன்றதில் சுவாமி இவ்வளோ முனைப்பாக இருக்கார். அதை நாவுக்கரசு பெருமான் மூலியமாக சாமி உரைக்கின்றார். இதுலேருந்து என்ன தெரியுது? நாம் ஈசன் பால் வைக்கின்ற அன்பு, அடியார் பால் வைக்கின்ற அன்பு என்றும் குறைபடாது என்பது திண்ணமாகின்றது. 2 ஆசிரியர் பெருமக்கள்கிட்டையும் கனவடை தோன்றார். நாவுக்கரசு பெருமானுடைய கனவடையும் பிள்ளையாருடைய கனவுலையும் தோன்றி சொல்கிறார். திருஞான சம்பந்தருடைய கனவுலையும் படிக்காசு கிழக்கும் மேற்கும் நான் வைக்கிறேன்ப்பா, அதனால் நீங்கள் இந்த பொற்கிளியை எடுத்துக்கொண்டு அடியவர்களுக்கு அட்டிட்டல் பண்ணுங்கன்னு சொல்லி சாமி கனவுடைய சொல்லி மறைஞ்சிடுறார். இதை உற்று நோக்கும்போது என்ன தோணுது நமக்கு அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், திண்ணமாக சொல்கிறேன், அடியவர்களுக்கு என்றும் வறுமை உறாது. அது காலமே பொய்த்தாலும் கூட அதற்கு மாறுபாடாக தான் சாமி அது பாருங்கள். அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, திருநாவுக்கரசு பெருமானுக்கு மாசில்லாத காசும் இவருக்கு வாசியான காசும் வச்சிடுறார். யாருக்கு? திருஞான சம்பந்தர். அது திருமுலைப்பால் பண்ட திருமகனார் அப்படிங்கிறார். அவருக்கு மாசான காசும் இவருக்கு மாசில்லாத காசும் வைக்கிறார். யாருக்கு மாசில்லாத காசுன்னா நாவுக்கரசருக்கு. அப்புறம் பாடி கேட்டுக்கிறாங்க. இதில் குறிப்பு என்னென்னா, தொண்டு செய்யணும். பாடுதல் மட்டும் பணி அல்ல, தொண்டு செய்யணும். வயதில் மூத்தவராக இருந்தால் கூட தொண்டு. அதான் சொல்கிறார், தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை தொரி சருத்தேன் அப்படின்னு எம்பெருமான் சுந்தரர் சொல்வார். அதுபோல் தொண்டு, அதான் அடியார்க்கும் அடியேன். இப்போ அடியாருக்கு அடியனாக இருக்கிறது தான் பெருசு. சரி, இங்கு சரிதத்துக்கு வருவோம். ஞாலமறிய படிக்காசு பரமன் அருளினார், அடியாருக்கு அருளினார் இல்லையா? இப்போ வறுமை தொலைத்திட்டார். வறுமையை தொலைக்கிறாங்க பெருமக்கள், தொலைக்கிறாங்க. பெருமக்கள் தொலைத்த பாடுன்னா நம்ம வாழ்கிறோம். அதனால் 2 பேரும் ஆசிரியர்களும் நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்கிறார்ன்றது அடையப்பா. திருவாஞ்சியத்துக்கு வராங்க. இப்படி பலவாறு தொண்டுகள் மேற்கொள்கின்ற இந்த பெருமகனார் உடைய திருவருளை சிந்தித்த வண்ணம் நல்லா ஒன்று சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாகீச பெருந்தகையும் திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமானுக்கும்
சாமி படிக்காசு வச்சார். அந்த படிக்காசை கொண்டு அடியவர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. இருவருடைய திருமடங்கள் தோறும் சோறு நாளும் தொடர்ந்து உண்ண உண்ண ஏறு பெருமை புவி போற்று. இந்த உலகம் போற்றும்படியான அடியார் பெருமை விளங்கிற்று. இதெல்லாம் நம்ம புராணங்கள் வாயிலாக கேட்குறோம். அதே நேரத்தில் ஐயா அம்மாவுடைய திருமடம் தான் சொல்லணும். இறைவனடியார் சீர் போற்றும் எம்பிரான் சேக்கிழாரடி போற்றும் உரையுரடியார் திருக்கூட்டம். அப்பேற்பட்ட அடியவர்களை கொண்டது தான் நம்ம திருக்கூட்டம். ஏன்னா ஐயா அம்மா நான் இங்கே ஐயா அம்மாவை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இருவருடைய திருமடங்கள் தோறும் சோறு நாளும் தொடர்ந்து உண்ண ஏறு பெருமை புவி போற்ற இன்புற்று இருக்கும் அந்நாளில் அப்படின்னு பெருமான் சொல்கிறார். இங்கே திருநாவுக்கரசர் மடத்திலையும் திருஞான சம்பந்த பெருமானுடைய மடத்திலையும் எப்படியெல்லாம் அடியவர்களுக்கு அட்டிட்டல் இட்டிருப்பார்கள் என்பதற்கு இந்த ஒரு சான்று போதும். அப்படி ஐயா அம்மா இருந்திருக்காங்க. சரி, நான் இப்படி கூறுவதனால எதுவும் இடையூறாக நினச்சிக்க வேண்டாம் ஐயா அம்மா. அவங்களுடைய தொண்டை இயல்பாக சொல்கிறேன். ஏன்னா சில பெருமக்களுக்கு உண்மையை சொன்னால் பிடிக்காது. அவங்க தொண்டாலையும் அன்பாலையும் சிறந்தவர்கள். அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எப்போதுமே ஒரு உணவு அப்படின்னாலே நான்லாம் அடியெல்லாம் பல முறை அடியார்களுக்கு அட்டிட்டலிடும்போது யதார்த்தமாக வருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனியாக ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு அடியார் உணவு விடுவார். அப்போ எனக்கு இந்த புராணத்தை சொல்லும்போது எனக்கு ஐயா அம்மா ஞாபகம் தான் வருது. அப்படி அவங்க அடியார்களுக்குன்னே அவதாரம் பண்ண மாபெரும் புருஷர் ஐயா அம்மா அவர்கள். கூடும் அன்பினில் கும்பிடிலே வேண்டாம், வீடும் வேண்டாம், விரலின் விளங்கினார். வீடு பெற்றெல்லாம் நினைக்கல. ஈசனுடைய அடியவர்கள் வீடு பெற நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வழிபட்டாலே போதும், தவம் செய்ய வேண்டாம், மூச்சு பயிற்சி செய்ய வேண்டாம், பாடினாலே போதும். பாடலுக்கு இறங்குற கிண்ணறதையும் கும்பிடுறையும் காதில் வச்சிட்ருக்கிறார் சாமி. இப்போ சாமி எண்ணீர் இரக்கம் ஒன்றிலீர் என்று திறக்க பாடுறார் சாமி. 10 பாடல் பாடி போனும் கதவு மெதுவாக தான் திறக்குது. ஞானப்பிள்ளை சில பாடல்கள் பாடினோடனே கதவு அடைக்கப்படுது. இப்படி திறக்கவும் மூடவும் இருவரும் பாடுறாங்க. வாய்மை திறம்பா வாகீசர் அறுதில் திறக்க தாம்பாட அடைக்க பாடிய புகழி. எளிமையை கண்டு அஞ்சுறார் சாமி. ஒரு புறத்தில் உட்காந்துக்கிட்டு எண்ணுறார். நம்மளுடைய செய்கை சுவாமிக்கு பிடிக்கலையோ என்னமோ அஞ்சுறார். ஏன்னா ஞான முனிவர் அல்லவா. சுவாமி அவர்கள் வருந்துறார். தாம் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டுட்டோமோ, திருஞான சம்பந்தரை பாடியிருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் அயர்ந்திருக்கிறார். என்னன்னா அறுதில் திறக்க தாம்பாட அடைக்க அவர் பாடிய எளிமை. அடைக்க அவர் பாட சில பாடல்கள் பாடினோடனே கதவு அடைச்சிருச்சு. நீரு புனைந்த கோலப்பொழிவினோடு திருவாய்மூரில் வா அப்படின்னு சுவாமி கனவடையில் சொல்கிறார் திருநாவுக்கரசு பெருமானுக்கு. அவர் தொடர்ச்சியாக அவர் பின்னே போகிறார். சாமியோட அழைப்பை ஏற்று கிளம்பிடுறார். விடிய காலில் கிளம்பிடுறாரு அப்படின்னு சொல்ல சாமி கனவிடை சொன்ன உடனே உடனே திருவாய்மூருக்கு நாவுக்கரசு சுவாமிகள் போகிறார். இப்படி நாவுக்கரசு சுவாமிகள் சாமியை தேடி திருவாய்மூருக்கு சென்று கொண்டிருந்த போது இதை கேட்டு பிள்ளையார் அவர்களும் போகிறாங்க. அவர் முன்னாடி போயிட்டார். திருநாவுக்கரசர் திருவாய்மூருக்கு சென்றடைந்துட்டார். இதை அடியவர்கள் சொல்லி இவரும் கிளம்புறார். இங்கே என்னென்னா உப்பாளார்தாம் இங்கு எப்பால் மறைவது அப்படின்னு சேக்கிழார் சொல்றார். உப்பாளவர் சில தமிழ் சொல்லாட்சியில் பார்த்தீங்கன்னா இவ்விடம் அவ்விடம் உவ்விடம். அப்போ உப்பாளர் தாம் இங்கு எப்பால் மறைவது, உலகத்தை ஆளுகின்ற பெருமான் நீ எங்கே மறைய போகிற அப்படின்னு சொல்லி அவரும் வருந்துறார். ஞானப்பிள்ளையும் திருவாய்மூருக்கு போகிறாங்க. அப்புறம் இருவரும் சந்தித்து கொண்டு இருவரும் பெருந்தொண்டர்களாக இருக்கிறாங்க. திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் அளவுடந்த அன்பர்கள். பாண்டிமாதேவி சந்திக்க போகிறாங்க. பாண்டிமாதேவி திருஞான சம்பந்தரை வணங்க போகிறாங்க.
சீதமதி, வெண்குடை. இங்கு சேர சோழ பாண்டியருடைய வளவம் சொல்லப்படுகிறவா. வளவன் மகளார் என்னென்னா, சேரநாடு சான்றோருடைத்து, சோழநாடு சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்துன்னு அவை பிராட்டியார் அருமையாக சொல்லுவாங்க. இங்கே பாண்டிய நாடு அப்படின்னாலே கடல் சார்ந்த பகுதி. சரி, அத்துணை அடியவர்களுடைய பொன்னான மலர்பாதங்களை வணங்கி கொண்டு ஐயாமாவுடைய திருவிழால் இன்று சரிதத்தை சிந்தித்த வண்ணம் வருகின்ற நாட்களிலே ஏனைய பகுதிகளை காண்போம். சிவாய நம. அத்துணை அடியவர்களுடைய பொன்னார் மலர்பாதங்களை வணங்கிக் கொள்கின்றேன். ஒருத்தருக்கு அன்பு செலுத்தணும். அது லோக வாழ்க்கைகளாக இருந்தாலும் சரி, அதை விட நம்ம ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அது அடியார் வாழ்வு தான். மற்றதெல்லாம் ஆன்மீகம்னு சொல்ல முடியாது. பக்தினால் வர்றது ஓரளவு தான். ஆனால் பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகின்னு சொல்லிடுறார் சாமி. இப்போ முந்தைய பாடலுக்கும் அடியன் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லோரும் பக்தி பண்ணுவோம், அதை அன்போடு பண்ணுவோம். ஒவ்வொரு அடியாரும் சந்தித்து ஆற தழுவிக்கணும். மனதார அடியார்கள்லாம் உண்மை தொண்டுக்கு வாழணும். அது எல்லாம் உள்ள தாய்மானவர்களும் எங்கள் ஐயாமனுடைய திருவருள் அத்துணை பேருக்கும் கிடைக்கணும். செய்தி அறிந்தேன் ஐயா இங்கே குரு பூஜையில் கலந்துக்கிறாங்கன்னு. வாய்ப்பு கிடைக்குன்னு நம்புகிறேன். சிவாய நம. அத்துணை அடிவர்களையும் பொன்னான மலர் பாதங்களை வணங்கிக் கொள்கின்றேன். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் அடுத்த பதிவில்